கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி நம்மை உண்டாக்கினவருக்கு நேராக அன்போடு அன்போடு நம்மை தேடி தேடி வந்தவருக்கு நேராக காணாமற் போன ஆட்டை கல்லிலும் முள்ளிலும் நடந்து நடந்து கால்களெல்லாம் கிழிக்கப்பட்டு இரத்தம் வழிய வழிய அன்போடு நடந்தவருக்கு முன்பாக தன்னுடைய ஜீவனையே நமக்காக ஊற்றி கொடுத்தவருக்கு முன்பாக கடந்த காலங்களெல்லாம் கரம் பிடித்து அன்போடு வழி நடத்தினவருக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் நம்மை உணவளித்து உடுத்தவித்து பராமரித்து அன்போடு நம்மை விசாரித்தவருக்கு முன்பாக இன்றைக்கும் நமக்காக யாவையும் செய்து முடிக்கும்படி எழுந்திருக்கிற தேவனுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக எதிரிலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக ஆண்டவரை பணிந்து குனிந்து தொழுது கொள்ள கடவோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்திருக்கிறார். எண்ணி முடியாத நன்மைகளினால் அவர் நம்மை அலங்கரித்திருக்கிறார். நம்மை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். பரலோக எண்ணெயை நம்மேல வார்த்து நம்முடைய பாத்திரம் எல்லாம் நிரம்பி வழியும்படி அவ்வளவு கிருபை பாராட்டி இருக்கிறார். அவரை போல நம்மை நேசிக்கிறவர்கள் ஒருவரும் இல்லை. அவரை போல அன்பும் மனதுருக்கம் உள்ளவராய் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர்கள் வேறு யாரும் இல்லை. யோர்தானை போல பெருவெள்ளங்கள் நம்மை மோதி அடித்த போது இயேசு ஒருவர் தான் நம்முடைய அருகிலே நின்று இறையாதே அமைதலாயிரு என்று எல்லா கொந்தளிப்பை அமர பண்ணினவர். பாதை தெரியாமல் திகைத்த போதெல்லாம் பாதையை திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்து கரம் பிடித்து அழைத்து சென்று அவருக்கு இணையானவர்கள் ஒருவருமே இல்லை. இந்த காலை வேளையில் உன்மேல் மனதுருக்கம் உள்ளவர் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமை எவ்வளவு பெரியது, அவருடைய மகத்துவம் எவ்வளவு பெரியது, உங்கள் மேல் பாராட்டின அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. இந்த நாளிலும் அவருடைய இரத்தம், விலையேற பெற்ற இரத்தம், கொல்கதா மலையிலிருந்து நம்மை நோக்கி வழிந்து வரட்டும். ஒரு விசை நம்மை கழுவி 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 அவர் சுத்திகரிக்க விரும்புகிறார். நம்மேல இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை வார்த்து உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றி நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று அவர் ஆவல் கொண்டவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆவியின் வரங்களை அனல் மூட்டி எழுப்பி விடுங்கள். அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பி விடுங்கள். அந்நிய பாஷையை அனல் மூட்டி எழுப்பி விடுங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். எலியாவின் மேல் இருந்த ஆவியை, அக்கினியை பல ஆயிரம் மடங்கு உங்கள் மேல் வைக்க பிரியப்படுகிறார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணும்படி உங்களை கூர்ந்து நோக்கி கொண்டு உங்களை நோக்கி கடந்து வருகிறார். அவருடைய கையில் அபிஷேக தைலம் இருக்கிறது. அவருடைய கரத்திலே அக்கினி அபிஷேகம் இருக்கிறது. யாருக்கு என் அபிஷேகத்தை கொடுப்பே, யாருக்கு என் வல்லமையை கொடுப்பே, யார் எனக்காக எழும்புவார்கள்? அவளோடு கர்த்தருடைய கண்கள் உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படியே மென்மையாய் கைகளை உயர்த்தி அந்நிய பாஷைகளை பேச போகிறோம். உன்னுடைய வாயை விரிவாய் திறந்து கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. இதுவரை நீ அபிஷேகம் பெறாமல் இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உன்னை நிரப்ப விரும்புகிறார், நிரப்ப விரும்புகிறார், நிரப்ப விரும்புகிறார். தாழ்த்தி உன்னுடைய உள்ளமாகிய பாத்திரத்தை கர்த்தருக்கு நேராய் உயர்த்தி அதை ஏந்தி கொடு. என்னை இன்றைக்கு உம்முடைய அபிஷேகத்தால நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர்.
கோடிக்கணக்கான மக்களை அபிஷேகத்தால் நிரப்பி உலகம் முழுவதிலும் எழுந்து பிரகாசிக்க உதவி செய்தவர். உன்னை நோக்கி ஒரு வெளிச்சம் வருகிறது, உன்னை நோக்கி ஒரு அக்கினி வருகிறது, உன்னை நோக்கி ஒரு மகிமை வருகிறது. உனக்கு இன்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்து உனக்கு உன்னத பலனை தரும்படி அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். யார் யார் ஆண்டவருக்காக எழும்புவார்களோ, யார் யார் கழுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்களோ, யார் யார் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியத்தோடு எழும்புவார்களோ, அவர்களுக்கு மேல் ஒரு அக்கினி பற்றி எரியும்படி Rabalara Shandara Kolabadara Galamodura Ramandara Gashendebi Orimina Ramankara Darala Ramaga Rabatara Shadara Gala Unmel Vaita Anbinimito Unai Nerapugar Magale Unmel Vaita Anbinale Unai Nerapugar Sagodrane Niana in the Poikadapadian Nialan the Pragasi Pama Liripadian உன்னை நேசிக்கிற கர்த்தர், உன்னை உயிர்ப்பிக்கிற கிருபையோடு கர்த்தர் அநேகர் மேல் அக்கினியை ஊற்ற அவர் உலாவிக் கொண்டிருக்கிறதை உணர்கிறேன். எனக்கு அந்த அபிஷேகம் வேணும், எனக்கு ஒரு அக்கினி வேணும், இன்னைக்கு எனக்கு ஒரு புதிய கிருபை வேண்டும். நான் ஆண்டவருக்காக எழும்பணும். இன்றைக்கு இருக்கிற நிலைமை அல்ல, இன்றைக்கு இருக்கிற சோர்வுகள், அதைரியங்கள், அவிசுவாசங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. கைகளை தட்டி அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு மேலும் எலியாவின் தேவனுடைய வல்லமை பலமாய் இறங்கட்ட ஆண்டவரே. கர்மேல் பர்வதத்தை அசைத்ததை போல இந்தியாவை அசைக்கும்படி, இந்தியாவில் எழுப்புதலை உண்டாக்கும்படி பக்தி வைராக்கியத்தின் அக்கினி ரதங்களை எழுப்புவதற்காய் நன்றி. ஒவ்வொருவரும் பெற்ற கிருபைகளை மறுபடியும் அவர்களுக்கு திரும்ப தருவீராக. இழந்து போன சந்தோஷத்தை, சமாதானத்தை இன்றைக்கு அந்த குடும்பத்தில் கட்டளையிடுவீராக. துரபாலா ஷாதரபா ரபா தரா கலபா ஷரபா தரபா ரிபிதரா கரபா தரபா ஹரபஹா ஷதஹலரஹாந்தரா அபகராந்தரஹே ஷெகே ரிபிதுரா ரபா ஓரிபி கதரபலரபா ஷரபா பாபா பாபா உரிமிதரா கலரபஹா தரபா ரபா தர கலபா ரபா. பறந்து காக்கிற பட்சி போல நான் உனக்கு ஆதரவாயிருப்பேன், நான் உனக்கு ஆதரவாயிருப்பேன். பறந்து காக்கிற பட்சி குஞ்சுகள் மேல் அசைவாடி காப்பது போல கர்த்தர் ஒவ்வொருவரையும் காக்கும்படி அவருடைய சட்டைகள் உனக்கு நேராய் விரித்திருக்கிறது. ரபால ரபா தர கலபா தர கலஷா தர கலபா தர கலபா. கழுகு தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி அவைகளை தன்னுடைய சட்டையிலே சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் உன்னை சுமந்து கொண்டு வந்தார், உன்னை சுமந்து கொண்டு வந்தார். இதுவரை காத்தவர், உன்னை தாங்கினவர், ஏந்தினவர், சுமந்தவர், தப்புவித்தவர். இனிமேல் உன்னை தப்புவித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். இன்றைக்கு உன்னை சூழ்ந்திருக்கிற எல்லா இருளின் வல்லமையும் விலகி வெளிச்சம் உண்டாகட்டும். ஒரு மகிமை உனக்கு உண்டாகும். இதுவரை உன்னை மகிமைப்படுத்தினவர் இன்னும் உன்னை மகிமைப்படுத்துவார். ஷதரா கலா பாதரா கலா. உன்னுடைய உறவினர்களின் மத்தியிலே நீ அவமானப்பட்டு போவதில்லை. உன்னுடைய தலையை உயர்த்தும்படி அசைக்கப்பட முடியாத ஒரு வல்லமை உனக்கு தருகிறார். பெற்றுக்கொள்வாயாக, பெற்றுக்கொள்வாயாக. இயேசுவின் நாமத்தில் அந்த உன்னத பலனை பெற்றுக்கொள்வாயாக. கர்த்தருடைய வல்லமை உண்மையில் இறங்கி வரும்போது நீ பலனடைவாய் மகனே, நீ பலனடைவாய். உன்னை சூழ்ந்த இருள், உன்னை சூழ்ந்த சோர்வுகள் முற்றிலும் மாறி போகும். உனக்காக வழக்காடி யுத்தம் செய்யும்படி பலத்த பராக்கிரமசாலியாய் ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய கிருபை பெரியது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை மாறாதது,
உன்மேல் அன்பு வைத்த ஆண்டவர் முடிவு பரியந்த உன் கரத்தை பிடித்து நடத்தி வெற்றியோடு முடிவடை செய்வார். கைகள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமையான எழுப்புதல் தேவாலயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உடைய அருகிலே கைகளை கொடுத்து இன்றைக்கு ஒரு மன மகிழ்ச்சி நாள். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை, இல்லத்தை, உள்ளத்தை தம்முடைய மகிழ்ச்சியாலும் சமாதானத்தாலும் நிரப்புவாராக. கைகளை கொடுத்து பக்கத்தில் உள்ள கை கொடுத்து சந்தோஷமாய் நாம் சொல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய மத்தியிலே 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 283ஆம் பக்கத்தில் இருக்கிறது. 283ஆம் பக்கத்தில் 1 தெசலோனிக்கேயர் 5:23ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதற்கு முன்பாக வேதத்தை உங்களுடைய கையில் எடுத்து உயர்த்தி நாம் எல்லாரும் சொல்லுவோம், இது என்னுடைய வேதாகமம், எனக்காகவே ஆவியானவர் எழுதி கொடுத்த வேதாகமம். இதில் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் உண்டோ அத்தனையும் என்னை சேரும். இதில் ஆண்டவர் எனக்கு எழுதி கொடுத்த ஒரு உயில் பத்திரம். அவர் என்னை நேசிக்கிறபடியால் வேதத்திலிருந்து என்னோடு பேசுகிறார். வானம் பூமி ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. கர்த்தர் எழுதி கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். ஆமேன், ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வேத வசனத்தை தெசலோனிக்கேயருக்கு மட்டுமல்ல நமக்கும் அவர் எழுதுகிறார். முதலாவது சமாதானத்தின் தேவனை அவர் அறிமுகப்படுத்துகிறார். பிதாவாகிய தேவனுண்டு, குமாரனாகிய தேவனுண்டு, பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுண்டு. நம்முடைய தேவனை நாம் திருத்துவ தேவன் என்று அழைக்கிறோம். திருத்துவ தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். முதலாவது சமாதானத்தை தருகிறார், பின்பு நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தப்படுத்தும் போது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் பரிசுத்தப்படுத்துகிறார். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் பரிசுத்தமாய் காக்கப்படுவதாக. இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு திரியேக தேவன் தருகிற பரிசுத்தம். பிதாவாகிய தேவன் தருகிற பரிசுத்தம், குமாரனாகிய இயேசு தருகிற பரிசுத்தம், பரிசுத்த ஆவியானவர் தருகிற பரிசுத்தம். திரியேக தேவனிலே 3 பகுதிகள் இருந்தாலும் அந்த 3 பேரும் ஒருமனப்பட்டிருக்கிறார்கள் என்று 1 யோவான் 5:7 நாம் வாசிக்கிறோம். அங்கே பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் ஒருமனப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன ஒருமனப்பட்டிருக்கிறார்கள்? நம்மை பரிசுத்தப்படுத்துவதிலே ஒருமுகப்படுத்தியிருக்கிறார்கள். நம்மிலே 3 பகுதி இருக்கின்றன. ஆவி இருக்கிறது, ஆத்துமா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற மூவரும்
நம்மில இருக்கிற ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அவர் பரிசுத்தப்படுத்துகிறாராம். ஆண்டவருடைய முக்கியமான ஒரு வேலை நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு வேலை. அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகவே இந்த அசுத்தமான உலகத்திலே, அசுத்த ஆவிகள் நிறைந்த அந்த உலகத்திலே, வான மண்டலத்தில் இருந்த இச்சையின் ஆவிகள், விபச்சார வேசித்தன ஆவிகள், அருவருப்பின் ஆவிகள், குடிவெறி ஆவிகள் மத்தியில் இருந்து நம்மை தன்னை போல அவர் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். ஆண்டவர் பரிசுத்தர் என்பதிலே சந்தேகமே இல்லை. பிதாவானவர் பரிசுத்தர், குமாரன் பரிசுத்தர், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தர். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 100க்கு 100 அவர் பரிசுத்தமாகவே இருக்கிறார். இயேசு இந்த பூமியில் வந்தபோது எல்லாருக்கும் சவால் விட்டு சொன்னார், என்னிலே பாவம் உண்டென்று உங்களால் யார் குற்றப்படுத்தக்கூடும் என்று கேட்டார். ஒருவருமே அதற்கு முன் வரவில்லை. அவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவன், அவ்வளவு சுத்தமாய் ஜீவித்த ஒரு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மகனே, உன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நான் வரும்போது அது குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும். அப்போதான் நீ என்னுடைய வருகையிலே காணப்பட முடியும். அப்போதான் நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்லப்பட முடியும். ஆண்டவர் பரிசுத்தர் மட்டுமல்ல, நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவனாகிய கர்த்தர். அதை எபிரேய மொழியிலே யெகோவா மெக்கதேஸ் என்று சொல்லுவார்கள். யெகோவா மெக்கதேஸ் என்றால் அவர் என்னை பரிசுத்தத்தோடு கடைசி வரை பாதுகாக்கக்கூடியவர். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் தம்முடைய சிலுவையிலே பரிசுத்த இரத்தத்தை சிந்தி கொடுத்தார். பரிசுத்தம் எங்கே ஆரம்பமாகிறது? எங்கே பரிசுத்தம் உற்பத்தி செய்யப்படுகிறது? அந்த கல்வாரி மலையிலே, கொல்கதா மேட்டிலே இயேசுடைய சிலுவைக்கு முன்பாக வந்து நிற்கும்போதுதான் அவருடைய குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தம் நம்ம மேலே விழுந்து பாவங்களரை கழுவி நம்மில் பரிசுத்தத்தை ஆரம்பித்து வைக்கிறது. ரெண்டாவது, நம்முடைய பரிசுத்தத்துக்காக பரிசுத்த ஆவியானவர் வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கும்படி இந்த பரிசுத்த வேதாகமத்தை அருளை செய்திருக்கிறார். அவர் பரிசுத்தமுள்ளவர், பரிசுத்த ஆவியானவர். இந்த புத்தகம் பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்த வேதாகமம். ஆகவே இதில் உள்ள வார்த்தைகள் மற்ற புத்தகத்தை போல அல்ல. இது ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. நமக்குள்ளே பரிசுத்தத்தை அது கொண்டு வருகிறது. மூன்றாவதாக, நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு சபை கூடுதலை கொண்டு வந்தார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்மேல ஊற்ற ஆரம்பித்தார். நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்று ஜெப ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை, மன்றாட்டின் ஆவியை ஊற்ற ஆரம்பித்தார். எவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவனை நாம் கிட்டி சேருகிறோமோ அவ்வளவு நாம் பரிசுத்தமாய் இருப்போம். ஆண்களை குறித்து 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், பரிசுத்த புருஷர்கள் தங்களுடைய பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று அவர் விருப்பத்தை சொன்னார். அதுபோல 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அலங்காரமான ஆவியினாலே உள்ளத்தில் மறைந்திருக்கிற குணமே சிறந்த குணம் என்று எழுதுகிறார். பரிசுத்தம் அவ்வளவு முக்கியம். பரிசுத்தம் அவ்வளவு முக்கியம். ஆண்டவரை அப்பா, பிதாவே என்று அழைப்பதற்கு பரிசுத்தம் மிக 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 முக்கியம். சாத்தானை எதிர்த்து நிற்பதற்கு, பில்லி சூனியங்களை எதிர்த்து நிற்பதற்கு பரிசுத்தம் மிக 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 அவசியம். குற்ற மனசாட்சி பரிசுத்தத்துக்கு விரோதமாக நாம் செவிக்க முடியாதபடி நம்மை தடுக்கிறது. பரிசுத்தமாய் இருக்கிறவனில்தான் ஆவின் வரங்கள் செயல்படும்.
பரிசுத்தமாக இருந்தால்தான் கர்த்தருடைய வருகையில் காணப்பட முடியும். பரிசுத்தவான்களின் தேசமாகிய பரலோகத்தில் நாம் இடம் பெற முடியும். பரலோகத்தில் அசுத்தங்கள் ஒன்றும் இருப்பதில்லை. பரலோகத்திலே தீமை செய்கிற பிசாசின் வல்லமைகள் செயல்படுவதும் இல்லை. அது முழுக்க முழுக்க பரலோகம் ஒரு தேவனுடைய சன்னிதானம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் சாத்தான் அசுத்தங்களை வெள்ளம் போல கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறான். எல்லார் கையிலும் மொபைல் இருக்கிறது. அதில் 100% வாலிபர் கையில் இருக்க டெலிஃபோன் மூலத்து அவ்வளவும் பிசாசு கூட்டம் தான் உள்ளே இருக்கிறது. அது வாட்ஸ்அப் அனுப்பினாலும் சரி, மற்றவர்களை கவர்ச்சிக்கக்கூடிய பாவத்துக்கு இழுக்கக்கூடிய ஒன்று இருந்தாலும் சரி, வீண் வார்த்தைகள் புறப்படுகிற இடமானாலும் சரி, இந்த மொபைலுக்குள்ள அவ்வளோ குட்டி சாத்தான்கள் இருக்கிறது. ஆகவே தான் தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு பூமியில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற இச்சைகளின் ஆவிகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு மற்றவருடைய நிர்வாணத்தை பார்க்கக்கூடிய புரோனோகிராஃபி இன்டர்நெட்டில் ஏராளமாய் வந்துவிட்டது. காதலியர் தினம் என்று கொண்டாடி துணிகரமான பாவத்துக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். அதிலே அநேக அந்த வாலிப பிள்ளைகள் சிக்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு வழியே இல்லை. ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் பேராசிரியாய் பணியாற்றுகிற சகோதரி கண்ணீரோடு சொன்னார்கள், இங்கே காலேஜிலெல்லாம் முன்னால் லெக்சர்ஸுக்கு பயப்படுவாங்க, சொன்னபடி கேட்பாங்க, படிப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. வந்த உடனே அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு நேரே மகாபலிபுரம் போய் லாட்ஜுகளில் ரூம்களில் தங்கி மனம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சரியாய் காலேஜுக்கு வருகிறதில்லை, சரியாய் அட்டண்டன்ஸ் கொடுப்பதில்லை. மாணவியும் பக்கத்தில் உட்கார்ந்து ஒருத்தர் தோளில் ஒருத்தர் கை போட்டு தடவி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அருவருப்பாய் அசிங்கமாய் இருக்கிறது. என்னுடைய காலேஜில் உள்ள அத்தாரிட்டிகள் கூட நிறைய ரிசல்ட் கொடுக்கணும், 90% கொடுக்கணும் என்பதற்காக அட்டண்டன்ஸ் எல்லாம் பார்க்காதுங்க, கண்சாரியாக விட்டுருங்க. நம்முடைய காலேஜ் நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணுறவங்கள காட்டட்டும். எல்லா இடங்களிலும் திறந்து விடப்பட்ட ஒரு நிலைமை. வாலிப பெண்கள் கட்டுக்கடங்காதபடி கற்பு நெறி என்பது ஒன்றுமே கிடையாது. பரிசுத்த வாழ்க்கை குறித்து அவர்கள் நினைத்து கூட பார்ப்பதில்லை. மனுஷனுக்கு பயப்படுகிற பயமும் இல்லை, தேவனுக்கு பயப்படுகிற பயமும் இல்லை. அவ்வளவு தூரம் அசுத்தத்துக்குள் உலகம் போய்கொண்டே இருக்கிறது என்று சொன்னார்கள். நான் கூட பார்க்கும்போது சபையில் உள்ள முக்கியமான சில விசுவாசிகள் கூட இரவு நேரங்களில் மனைவி பிள்ளைகள் படுத்த பிறகு டெலிவிஷனை போட்டு அல்லது கம்ப்யூட்டரில் ஆபாச இன்டர்நெட்டுகளை பார்த்து இரவு முழுவதும் அதிலேயே சிந்தையில் இருக்கிறார்கள். அதிலிருந்து விடுதலை பெற முடியவில்லை. தவறான ஐக்கியத்துக்குள்ளே சிக்கிவிட்டார்கள். யார் எங்களை விடுவிப்பார் என்று கதறுகிறார்கள். இதனால் தேவனுடைய பிரசன்னம் அவர்களை விட்டு விலகிறது. சாத்தான் அவர்களை இழிவான இச்சைகளுக்கு அவளை விற்று போட்டிருக்கிறான். அவருடைய நிலைமை பரிதாபமாக இருக்கிறது. அநேகருடைய குடும்ப வாழ்க்கை உடைத்து கணவனும் மனைவியும் ஒன்றாய் வாழ விடாதபடி கணவன் இச்சைகளின் பின்னால் போய் வேற ஒரு மனைவியோடு போய்விட்டான். மனைவி வேற யாரோட போய் 2 பிள்ளைகளை பெற்று விட்டாள். என்ன கேவலமான காரியங்கள் நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வரும்போது சபையிலே பரிசுத்தத்தை காண்பாரோ, சபையில விசுவாசத்தை காண்பாரோ, ஆண்டவர் மேல் வைத்த அன்பை காண்பாரோ என்று தெரியாதபடி அலைந்து தெரிகிறார்கள். அநேக பெற்றோர் சொல்லுகிறது என்ன, ஐயா என் மகா என் வார்த்தை கீழ்ப்படிவதில்லை. இரவு நேரத்தில் நீண்ட நேரம் கழித்து வீட்டுக்கு வருகிறார்கள். ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டான், கஞ்சாவில் மாட்டி விட்டான், அந்நிய தொடர்பில் மாட்டிக்கொண்டான், ஒரு விபச்சார ஆவி அவனை பற்றி பிடிக்கிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒருவர் தான் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற பரிசுத்தத்தை தரக்கூடும். உண்மையிலேயே முதலாவது உங்களுக்கு பரிசுத்தத்தின் மேல் ஒரு ஆர்வம் ஏற்படணும். பரிசுத்தத்தின் மேல் ஒரு பசி தாகம் இருக்கணும். நான் ஒரு தடவை விழக்கூடாது. கர்த்தருக்காக நான் கடைசி வரைந்தும்
பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்டு ஓட வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். பரிசுத்தத்தின் மேல் ஒரு தாகம் இருந்தால்தான் பரிசுத்த ஆவியானவரும் உங்களை பாதுகாக்க முடியும். உடைய வாலிப வயதாக இருந்தாலும் பிரதிஷ்டை பண்ணுங்க. எந்த வயதாக இருந்தாலும், ஆண்டவரே நான் உம்முடைய நாமத்தினால் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், இனி ஒரு தடவை கூட நான் பாவத்தில் விழக்கூடாது, விசேஷமாக ஒரு முறை கூட நான் விபச்சாரத்தில் வேசித்தனத்தில் விழக்கூடாது, அப்படியே நான் விழுந்து விடுவேன் என்று தெரிந்தால் அதற்கு முன்னால் என்னை எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை, உம்முடைய நாமத்தை அவமானப்படுத்தும்படி உம்மை மீண்டும் காரி துப்பி காலின் கீழாய் மிதிக்கக்கூடிய ஒரு இழிவான வாழ்க்கை நான் வாழக்கூடாதப்பா. என் வாழ்க்கை நாள் முழுவதும் வலுவாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளும். நான் என்னை நம்பவில்லை, ஆனால் உம்மை நம்புகிறேன். வலுவாதபடி என்னை பாதுகாத்து கொள்ள வல்லமையுள்ள உம்முடைய கரத்தை நான் பற்றி பிடித்திருக்கிறேன். என்னை உம்முடைய சன்னிதானத்தில் மாசற்றவனாய் நீர் நிலை நிறுத்துவீர். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே என் கால் சறுக்கும் போது உம்முடைய கிருபை என்னை தாங்கி கொள்ளும், உம்முடைய கிருபை என்னை ஏந்தி கொள்ளும். ரோமர் 6:14 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்காமல் ஆண்டவருடைய கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் ஒரு நாளும் உங்களை மேற்கொள்ள முடியாது. கிருபதாரப்பா 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 கிருபதாரம். தூய அகஸ்டின் அவர்கள் காலையில் எழும்பும்போது தன்னுடைய ஒவ்வொரு சரீரத்தையும் அவயவத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து, கிருபையின் ஆவி என்னை தாங்கி கொள்ளட்டும், கிருபையின் ஆவி என்னை வழி நடத்தட்டும், கிருபையின் ஆவி என்னை ஒரு அக்கினி மதிலை போல சூழ்ந்திருக்கட்டும். காலையில் எழும்புவதற்கு முன்பாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் உம்முடைய கிருபை உம்முடைய கிருபை உம்முடைய கிருபை உம்முடைய கிருபை உம்முடைய கிருபையின் ஆவி என்னை பாதுகாத்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. டாக்டர் கிளிஃபர்ட் குமார் அவர்களை பார்த்து ஒரு முறை நான் கேட்டேன், கடைசி வரை விழாமல் பாதுகாக்க என்ன செய்ய முடியும்? கடைசி வரை பரிசுத்தத்தோடு பாதுகாத்து கொண்டு என்னுடைய ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க என்ன செய்யணும்? அவர் சொன்னார், எப்போதும் உன்னை தாழ்த்தி இயேசுவே இயேசுவே இயேசுவே. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 45:22, பூமியின் குடிகளே என்னை நோக்கி பாருங்கள். ஒவ்வொரு சோதனை வரும்போதும் கூட, ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது கூட, இயேசுவே 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 நான் விழாதபடி காத்துக்கொள்ளும், இயேசுவே உம்முடைய கிருபை என்னை பாதுகாத்து கொள்ளும். கூப்பிடும்போது ஆண்டவர் எந்த பாவ சோதனையும் உங்களை மேற்கொள்ளாதபடி அவர் பாதுகாத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இந்தியா தேசத்தில் எவ்வளோ ரிஷிகள், எவ்வளோ முனிவர்கள், எவ்வளோ சாதுக்கள், எவ்வளவோ சன்னியாசிகள், அவர்களுக்கு கூட பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை. ஆகவே தான் அவர்கள் குடும்பத்தை துறந்து துறவிகளாய் மாறி எமயமலை சாரில் போய் அவர்கள் தவம் இருக்கிறார்கள். ஆணிகள் நிறைந்த படுக்கையில் படுத்து கொள்ளுகிறார்கள், சரீரத்தை ஒடுக்குகிறார்கள். சிலரை பார்த்தால் சவுக்கை எடுத்து தங்களையே அடித்து கொள்ளுகிறார்கள். கழுத்தளவு தண்ணீரில் இறங்கி 1000 ஸ்லோகங்களை சொல்லி அப்படியாவது பரிசுத்தத்தை அடைந்து விடலாமா என்று எண்ணுகிறார்கள். இலங்கைக்கு போனால் நிறைய புத்த ரிஷிகளை, புத்த துறவிகளை நீங்கள் பார்க்கலாம். தலை மொட்டையடித்து மஞ்சள் நிறமான ஒரு துணியை 13ஆய் கிழித்து அதை தைத்து சரீரத்தில் போர்த்து கொண்டு நடப்பார்கள். முந்தின காலத்திலெல்லாம் புத்த சந்நியாசிகள் கையில் ஒரு மயில் தோகை வைத்து வழியெல்லாம் பெருக்கி கொண்டு ஒரு எறும்புக்கு கூட தீங்கு செய்யக்கூடாது, பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் அவர்களை பார்த்து, இவ்வளோ நீங்கள் செய்கிறீங்களே, இவ்வளோ உங்களுடைய சரீரத்தை வருத்தி கொள்கிறீங்களே, இவ்வளோ சுலோகங்களை சொல்லுகிறீங்களே, பரிசுத்தமாய் வாழ முடிகிறதா? பரிசுத்தமாய் வாழ முடிகிறதா? ஆனால் அவர்களை கேட்டால் சொல்வார்கள், இல்லை முடியல, எங்களுடைய சிந்தனைக்குள்ள அசுத்தங்கள் வெள்ளம் போல வருகிறது, எங்களால் ஜெயங்கொண்ட ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ முடியவில்லை. காரணம், வானமண்டலம் முழுவதுமே அசுத்த ஆவிகளினால் நிரம்பி இருக்கிறது. அவைகள் தூங்கும் போதும் மனிதனுடைய ஆபாச சொப்பனங்களை அவனுக்குள்ளே கொண்டு வருகிறான். ஆகவே ஜனங்களால், வெளி ஜனங்களால் பாதுகாக்க முடியவில்லை, பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
ஒரு சத்தியத்தை நான் சொல்லுகிறேன். பரிசுத்தம் என்பது ஒரு கூட்டு முயற்சி. ஆண்டவரும் மனுஷரும் இணைந்துதான் ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியுமே தவிர, ஒருவனால் தன்னுடைய தீர்மானத்தினால் பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையினால் ஒரு நாளும் ஒருவனும் பரிசுத்த வாழ்க்கை வாழவே முடியாது. காரணம், அவனிலும் பலவானான சாத்தான் அவனுக்குள்ளே தூண்டுதலை கொண்டு வருகிறான், உணர்ச்சியை தூண்டிவிடுகிறான், அன்புக்காக ஏங்குகிறேன் என்று சொல்லுகிறான். சொல்லி 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 பாவத்திலே போய் விழுந்து விடுகிறான். ஒரு மனிதனால் பரிசுத்தமாய் வாழவே முடியாது. அவன் எவ்வளவுதான் பரிசுத்தத்தை குறித்து படித்திருந்தாலும், எவ்வளவுதான் பிராக்டிஸ் பண்ணாலும், எந்த மனுஷனாலும் பரிசுத்தமாய் வாழவே முடியாது. காரணம், இந்த உலகம் அசுத்தத்துக்குள் கிடக்கிறது. ஆனால் என்ன உண்மை, ஆண்டவர் நம்முடைய கையில் வந்து உதவி செய்கிறார். நம்முடைய ஆவிய ஆத்துமா சரீரம் முழுவதும் பரிசுத்தமாய் பாதுகாக்கும்படி எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்கிறபடியால் நம்முடைய பக்கத்திலே நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் ஒரு தாகம், அவருடைய பக்கத்திலே பரிசுத்தமாய் வாழுவதற்கு ஒரு ஒத்தாசை. ஆகவே தான் அந்த ரெண்டு காரியங்களும் இணையும் போதுதான் ஒரு மனுஷன் பரிசுத்தத்தில் வெற்றி காண முடியும். சாதாரணமாய் நான் சொல்லுகிற ஒரு உதாரணம் உண்டு. உங்களுடைய வீட்டிலே நீங்கள் ஒரு தென்னங்கண்டை நடணும்னு விருப்பப்படுறீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியமும் உண்டு, கர்த்தர் செய்கிற ஒரு காரியமும் உண்டு. நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 4 அடி நீளம், ஒரு 4 அடி அகலம், 4 அடி ஆழத்துக்கு தோண்டி அதில் உள்ள சரல் கல்லுகள் எல்லாம் அப்புறப்படுத்தி அதுக்கு கீழே நல்ல உரம் போட்டு செம்மண் அடைத்து ஆற்று மணலை தூவி முதல்ல அந்த தரையை பக்குவப்படுத்த வேண்டும். நல்ல ஒரு தென்னம் விதையாக எடுத்து அதை கொண்டு வந்து அதனுடைய நாட்ட வேண்டும். பிறகு நல்ல தண்ணீர் ஊற்றணும். இவ்வளவும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன, அந்த விதைக்குள்ளே இருக்கிற ஜீவனை ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார். அதில் வேறு எந்த திசை நோக்கி செல்ல வேண்டும், ஆண்டவர் அதை நிர்ணயிக்கிறார். குருத்து அதிலிருந்து எழும்பி வர அவருடைய ஜீவனை தட்டி எழுப்புகிறார். ஒவ்வொரு இலையும் எந்த பக்கமாய் திரும்ப வேண்டும் அதை முன்குறித்திருக்கிறார். ஆகவே மனுஷன் செய்ய வேண்டியது அவன் செய்யும்போது, அவன் ஆயத்தங்களை செய்யும்போது, அவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தின் மேல் ஒரு தாகமும் தீர்மானமும் இருக்கும்போது, அவனுடைய வாழ்க்கை வெற்றியாய் எழும்புவதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். அதுபோல தான் பரிசுத்த ஜீவியத்துக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற காரியமும் உண்டு, நாம் செய்ய வேண்டிய காரியமும் இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதை ஆண்டவர் செய்ய போவதில்லை, ஆண்டவர் செய்வதை நாம் செய்ய போகிறதும் இல்லை. எப்போ பார்த்தாலும் சிலர் சொல்லுவாங்க, என்னால் ஜெபிக்கவே முடியல, என்னால் ஜெபிக்கவே முடியல, என்னால் ஜெபிக்கவே முடியல. போன வாரம் ஒரு 10 பேர் அதே காரியத்தை திரும்ப திரும்ப சொன்னார்கள். பரிசுத்தத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒரு ஜெப ஜீவியம் அவசியம். கொஞ்சம் ஜெபத்தை நீங்கள் விட்டுட்டீங்க, அடுத்த நாள் இன்னும் அதிகமாக விட்டுருவீங்க, இன்னும் அடுத்த நாள் விட்டுருவீங்க. ஒரு அடிப்பம்பை அடிச்சுட்டே இருந்தால் தான் தண்ணி வரும். அப்படியே விட்டுட்டீங்கன்னா திருப்பி அடித்தா தண்ணி வராது, திருப்பி அடித்தா தண்ணி வராது. பிறகு கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த அடிப்பம்புக்குள்ளே தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து பிறகு அந்த துரு வந்து பிறகு தான் அதுலேருந்து தண்ணீர் அப்படியே பொங்கி கொண்டு வரும். அப்படியே கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தால் நல்ல ஜெபம் பண்ண முடியும். ஜெபத்தை விட்டுட்டீங்க, பிறகு உங்களால் ஜெபம் பண்ண முடியாமல் போய்விடும். ஜெபம் பண்ண முடியாமல் போகும்போது ஆண்டவரை நோக்கி இயேசு 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 என்று சத்தமாக சொல்லுங்க. ஜெபம் பண்ண முடியாமல் போகும்போது அந்த சிலுவையினுடைய காயங்களை தியானிங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படி சொல்லிட்டாலே ஜெபிக்க முடியாத இருளின் வல்லமையெல்லாம் உங்களை விட்டு நீங்கி போகும். ஆவியானவரை கூப்பிடுங்க. ஜெபாவி எனக்குள்ள வேணும் என்றார் ரோமர் 8:26 சொன்னீர். ஜெபிக்க முடியாத பலவீனம் வரும்போது ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவர். ஏற்றபடி விண்ணப்பம் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகவே நீர் எங்களுக்காக உதவி செய்யும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் நம்முடைய பரிசுத்தத்தில் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
ஆகவே பிதாவாகிய தருகிற தேவன் தருகிற பரிசுத்தம் என்ன, குமாரனாய் இயேசு தருகிற பரிசுத்தம் என்ன, பரிசுத்த ஆவியானவர் தருகிற பரிசுத்தம் என்ன, இந்த 3 காரியங்களையும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது பிதாவிடத்தில் இருந்து வருகிற பரிசுத்தம். பிதா மிகுந்த கண்டிப்பானவர். ஒழுக்கத்தில் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று திட்டமும் தெளிவுபடுத்தி இருக்கிறவர். உலகத்தார் மனம் போல வாழலாம், ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தை கொண்டு வந்தபோது இப்படித்தான் வாழ வேண்டும், இதன் அடிப்படையில் தான் வாழ வேண்டும், உன்னுடைய மனது மாம்சம் விரும்பினவைகளை நீ செய்யக்கூடாது என்று சொல்லி 10 பிரமாணங்களை எழுதி கொடுத்தார். இந்த பிரமாணங்களின் பழிபடி நீங்கள் நடக்கும்போது தான் உங்களுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்வீர்கள். ஆகவே உலகத்தாரை போல உங்களை அவர் நடத்தவில்லை, உங்களை அவர் தனக்கென்று தெரிந்து கொண்டார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உள்ள இந்த பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் கர்த்தர் உன்னை தனக்கென்று பரிசுத்த ஜனமாய் அவர் தெரிந்து கொண்டார். உங்களை பரிசுத்தமான பிள்ளைகளாக, பரிசுத்தமான ஜாதியாக, பரிசுத்தமான ஜனமாக ஒரு திரள் கூட்டம் உலகத்தின் மத்தியிலே உங்களை தெரிந்து கொண்டார். ஆகவே யூதா தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது முதல் வசனத்தில் பிதா தருகிற பரிசுத்தத்தை குறித்து எழுதுகிறார். பிதாவாகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, பிதாவானவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு ஜனம், ஒரு கூட்டம். ஆகவே தான் 1 தெசலோனிக்கர் 4:7 உங்களை அசுத்தத்துக்கு அல்ல, உங்களை பரிசுத்தத்துக்கே ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிள்ளைகள். அப்பா பிதாவே என்று அவரை கூப்பிடணும்னா அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் உங்களில் இருக்க வேண்டும். ஆகவே பிதாவாகிய தேவன் எப்போதும் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அதை பேதுரு எழுதும்போது 1 பேதுரு 1:15 எழுதுகிறார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்களுடைய நடத்தைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருங்கள், பரிசுத்தமுள்ளவர்களாயிருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பரிசுத்தமுள்ள பிதா உங்களுக்குள் எதை கொண்டு வருகிறார்? தேவனுக்கு ஏற்ற ஒரு பயத்தை கொண்டு வருகிறார். உங்களை பார்க்கிற பரமபிதா ஒருவர் இருக்கிறார். அவர் பாவத்தை கண்டிக்கிற ஒரு பரமபிதா. அவர் சேரக்கூடாத அக்கினியிலே வாசம் பண்ணுகிற ஒரு பிதா. பாவத்தை கண்சாடையாய் விட்டு விடுகிறவர் அல்ல. அந்த பாவத்தையும் அந்த குற்றத்தையும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நியாயம் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிதாவினுடைய பரிசுத்தத்தை யாரும் அசட்டை பண்ண முடியாது. பரிசுத்தத்தில் கண்டிப்புள்ளவர், கண்சாடையாய் விடுகிறவர் அல்ல. தொடர்ந்து பாவத்தை செய்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய பட்டயத்தை கூர்மையாக்குகிற ஆண்டவர். தேவன் என்னை பார்க்கிறார், அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. எப்படி யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடினார்? அவருடைய சொந்த எஜமாட்டி பாவத்துக்கு கூப்பிடும்போது நல்ல வாலிப வயதில் நிரம்பி அழகாயிருந்த அவர் எப்படி தப்பி ஓட முடிந்தது? பாலியத்துக்கு ஏற்ற இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் சொன்னார், நான் இவ்வளோ பெரிய பாவத்துக்கு உடம்பட தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவருடைய உள்ளத்தில் இருந்தது. தன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயத்தால் அவர் சொன்னார், நான் இந்த பாவத்தை செய்யவே மாட்டேன். என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், என்னுடைய மேன்மை குறித்து எண்ணிக்கொண்டு இருக்கிறார். இந்த பாவத்தில் விழுந்து ஆண்டவர் என்னை உயர்த்த விரும்புகிறதை நான் தடுக்கவே மாட்டேன். ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு எகிப்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். என்னுடைய தாய் தகப்பனுக்கு நான் உதவியாக இருக்கும்படி, பஞ்ச காலத்தில் போஷிக்கும்படி ஒரு நோக்கத்துக்காக இந்த எகிப்தில் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அந்த பெரிய நோக்கத்தை நான் அவமதிக்க கூடாது. அதில் இந்த பாவத்தில் சிக்கி நான் பரலோகத்தை இழந்து விடக்கூடாது.
கோடான கோடி வருஷங்கள் தேவ சமூகத்தில் ஆராதிப்பதை நான் இழந்து விடக்கூடாது. பிதாவாகிய தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ பயம் பூமியை விட்டு போய்விட்டது. அது அரசாங்க அதிகாரிகளானாலும் சரி, மந்திரிகளானாலும் சரி, கடவுளுக்கு பயப்படுகிற லஞ்சம் 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 பணத்தை வைத்து, அதிகாரத்தை வைத்து புரட்டி 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 நீதி நியாயங்கள் எங்கே போகிறது என்று தெரியவில்லை. பல இடங்களிலே நீதிபதிகளுக்குள்ளே கூட லஞ்சம் வந்துவிட்டது என்று அரசாங்க அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். பார்க்கிற இடமெல்லாம் லஞ்சம், பார்க்கிற இடங்கள்லாம் ஊழல், பார்க்கிற இடங்கள்லாம் மனுஷன் பொல்லாத உள்ளத்தோடு அலைந்து தெரிகிறான். தேவனுக்கு பயப்படுகிறவன் தான் பரிசுத்தமாய் வாழ முடியுமே தவிர மற்றவனால் வாழ முடியாது. சரி, முதலாவது பிதாவுக்கு பயப்படுகிற ஒரு பயம். பிதாவானவர் உயரத்தில் இருந்து, பரலோகத்தில் இருந்து, அக்கினி மயமான கண்களை உடையவனாயிருந்து கண்டிப்பாக சொல்லுகிறார், பரிசுத்தமாயிரு, பரிசுத்தமாயிரு. அவருடைய பரிசுத்தம் கண்டிப்பான பரிசுத்தம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்தை பார்க்கும்போது அது கண்டிப்பான பரிசுத்தம் அல்ல, அது அன்பினால நிரம்பின பரிசுத்தம், அன்பினால நிரம்பின பரிசுத்தம். ஆகவேதான் பரலோக தேவன் நமக்காக பூமியில் இறங்கி வந்து ஒரு நண்பனை போல நம்முடைய அருகில் நின்று, மகனே, உனக்கு வருகிற எல்லா சோதனைகளும் எனக்கு பூமியில் வாழும்போது வந்தது. நான் உனக்கு ஒரு முன்மாதிரியை காண்பிக்கும்படியாகத்தான் பரலோகத்தை துறந்து நான் பூமிக்கு வந்தேன். உன்னால் பரிசுத்தமாய் வாழ முடியும். நான் பரிசுத்தமாய் வாழவில்லையா? உன்னை போல எல்லா விதத்திலும் நான் சோதிக்கப்பட்டும் கூட பாவம் இல்லாத பரிசுத்தமுள்ளவனாய் இருக்கிறேன். உன்னால் நிச்சயமாய் பரிசுத்தமாய் வாழ முடியும். உனக்கு சோதனை வரும்போதெல்லாம், பாவ இச்சைகள் வரும்போதெல்லாம், சாத்தான் உன்னுடைய உள்ளத்தை ஏவி எழுப்பி போ போ பாவம் செய்த தூண்டும் போதெல்லாம் நான் உனக்கு உதவி செய்வேன் மகனே. இந்த சோதனைகள் உன்னை மேற்கொள்ளாதபடி அதற்கு தப்பும்படியான மார்க்கத்தை நான் உண்டாக்குவேன். மனுஷருக்கு ஏற்படுகிற சோதனையே இல்லாமல் வேற பெரிய சோதனை வருவதற்கு ஒரு நாள் நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 4:15, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியனே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் ஏதாவது பாவம் செய்யும்போது 1 யோவான் 2:1 சொல்லுகிறது, பாவம் செய்கிற மனுஷனுக்கு ஆக பிதாவுடைய வலது பார்சத்தில் நான் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறேன். இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தரட்டும், இன்னும் பரிசுத்தமாய் ஜீவிக்கட்டும். ஆகவே வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:14 கிறிஸ்துவே நமக்காக மரித்தவர், கிறிஸ்துவே எழுந்தும் இருக்கிறவர், அவரே பிதாவுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர், அவரே நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறவர். இயேசு பரலோகத்தில் சும்மா இருந்து விடவில்லை. நமக்காக, நம்முடைய பரிசுத்தத்துக்காக, நம்முடைய பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அங்கே இருந்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய அன்பு பரிசுத்த பாதையில் நடத்தும்படி நம்மை ஏவி எழுப்புகிறது. அவர் நம்மேல் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை, அவருக்கு துரோகம் செய்வதில்லை, பாவியை அரவணைக்கிற தேவன். எத்தனை முறை பாவம் செய்து அழுது, எத்தனை முறை குற்ற மனசாட்சி வாதித்து தேவனண்டை நெருங்கும் போது, எத்தனை முறை சாத்தான் நம்மை பாதாளத்துக்கு இழுக்கும்படி நம்முடைய கால்களை பற்றி கொண்டு இழுத்து கொண்டு இருக்கும்போது நாம் அதில் விழுந்து விடாதபடி ஆண்டவர் நமக்காக பரிதபித்து கொண்டே இருக்கிறவர், பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறவர், நம்மை மன்னிக்க தயவு பெருத்த ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நம்மில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் நம்மிடத்தில் அன்பு வைத்த ஆண்டவர். அவருக்கு துரோகம் செய்து ஒருவாதும் பாவ சந்தோஷங்களுக்கு செல்ல நம்மால் முடியவே முடியாது. ஒரு முறை சினிமாவிலே பணியாற்றுகிற ஒரு கேமராமேனை சந்திக்க நேர்ந்தது. அவர் ஒரு டைரக்டராக இருந்தார்.
நிறைய படங்களை எடுத்தார். நான் அவரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டேன். நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் நீங்கள் பணியாற்றுகிற துறை ஒரு சாக்கடையான சினிமா துறை. நிறைய குட்டி நடிகைகள், நிர்வாண நடனங்கள், அருவருப்பான மேக்கப்புகள், இவைகளின் மத்தியிலே உன்னுடைய கண்களையும் உன்னுடைய உள்ளத்தையும் பரிசுத்தமாய் பாதுகாக்க முடிகிறதா என்று கேட்டேன். அவர் சொன்ன பதில் எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. அவர் சொன்னார், ஆம், என்னால் முடிகிறது, சொல்லுங்கள் என்று கேட்டேன். நான் திருமணத்தின் போது ஒரு எளிமையான வறுமையில் வாடின வாலிபனாக இருந்தேன். என்னை ஒரு செல்வந்தரின் மகள், நல்ல குணசாலி, நல்ல மேன்மையாய் வாழ்ந்தவள் என்னை விரும்பினாள். என்னை திருமணம் செய்து கொண்டாள். திருமணம் செய்த சில நாட்களுக்குள் எனக்கு பயங்கரமான ஒரு நோய், சரீரம் நாற்றம் அடித்து துர்நாற்றம் வீசக்கூடிய அளவு குடலெல்லாம் அழுகி போனது. என்னுடைய பக்கத்தில் பணம் இல்லை. என்னுடைய மாமனார் மாமியாருக்கு விரோதமாய் அந்த மகளை கட்டினதினால் அவர்கள் கைவெறித்து விட்டார்கள். பசி பட்டினி நேரத்தில் என் மனைவி என் மேலே அன்பு செலுத்தி இரவும் பகலும் தூங்காமல் என்னை பாதுகாத்து கொண்டாள். அவள் 10-15 கிலோ அந்த என் வியாதியில் அவள் இறங்கி போனாலும் எலும்பும் தோலுமாய் அவள் பார்த்து அவருடைய அன்பு என்னால் மறக்கவே முடியல. ஆனாலும் என்னுடைய வியாதிக்கு பிறகு ஒரு சினிமா கம்பெனியில் ஒரு உதவியாளராய் சேர்ந்தேன். படிப்படியாய் ஒரு பெரிய டைரக்டராய் மாறினேன். உண்மையிலே என்னுடைய கண்களை கவர்ச்சிக்க பல சோதனைகள் இருந்தாலும் என்னுடைய பாடுகளின் பாதையில் என்னுடைய மனைவி எவ்வளோ என் மேலே அன்பு செலுத்தினாள். அவருடைய முகம் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆகவே தான் எந்த இச்சையை நான் நோக்கி பார்ப்பதில்லை. எந்த பெண்ணும் என்னால் கவர முடியவில்லை. என்னுடைய மனைவி என் மேலே அவ்வளவு தூய்மையான அன்பை வைத்திருந்தாள் என்று சொன்னார். அதுபோல தான் இயேசு கிறிஸ்து எவ்வளவாய் நம்மை நேசித்து, எவ்வளவாய் நம்மை தேடி வந்து நம்ம மேலே வைத்த அன்பினாலே பரமான சிலுவை தூக்கி கொண்டு நடந்து, என் மகனே, நான் உன்னுடைய மீறல்களை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய துக்கங்களை சுமந்திருக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன் மகனே, அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன், உருக்கமான இரக்கங்களினால் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். அந்த அன்புக்கு எப்படி துரோகம் பண்ண முடியும்? ஆண்டவரை எப்படி உதறிவிட்டு காரி துப்பிவிட்டு உலக சந்தோஷத்துக்கு நேராய் நான் போக முடியும்? போகவே மாட்டேன் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுனுடைய அன்பை வர்ணிக்கவே முடியாது. அவருடைய அன்புக்கு நீளம் அகலம் உயர் ஆழம் கிடையாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி, இயேசு எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படி பிரகாசமான மனக்கண்களை உங்களுக்கு தரும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக பரிசுத்தத்தை நம்மில் தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பிதாவானவர் தூரத்தில் நின்று பரிசுத்தமாயிரு என்று கண்டிப்போடு சொல்லுகிறார். குமாரனாய் இயேசு நம்முடைய அருகிலே ஒரு நண்பனை போல முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து காட்டி அரவணைக்கிற அன்பை கூறி திரும்ப நம்மை தூக்கி எடுத்து திரும்ப நம்மை கழுவி சுத்திகரித்து திரும்ப மன்னிக்க தயவுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தருகிற அந்த பரிசுத்தம் நேராய் அங்கே நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இறங்கி வந்து விடுகிறார். நமக்குள்ளே தங்கி விடுகிறார். நமக்குள்ளே தங்கியிருந்து நம்முடைய சரீரத்தை தம்முடைய ஆலயமாக்கி, நம்முடைய சரீரத்தை அவருடைய வாசஸ்தலமாக்கி, இதோ மனுஷர் மத்தியிலே தேவாதி தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறதே என்று வெளிப்படுத்தல் 21:3 சொல்லப்பட்டபடி ஆலயமாக்கி உள்ளே தங்கியிருந்து, மகனே, நான் உனக்குள்ளே இருக்கிறேன், எந்த அசுத்தமும் உன்னை மேற்கொள்ளாதபடி உன்னை நான் பாதுகாக்கிறேன், நான் உள்ளே இருந்து ஒரு ஜெபாவியை நான் உனக்கு தருகிறேன். ரோமர் 8:26 சொல்லப்பட்டபடி உன்னுடைய பலவீனங்களிலெல்லாம் நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்குள்ளே தான் இருக்கிறேன், நான் உன்னை ஆலயமாய் மாற்றி இருக்கிறேன். 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் 6:19, 2 கொரிந்தியர் 6:16,
நான் உனக்குள்ளே வாசம் பண்ணி உனக்குள்ளே உலாவேன். மகனே, பயப்படாதே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே பரிசுத்த ஜீவியம் செய்ய உன்னால முடியும். நான் உன்னை பலப்படுத்துவேன். உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் நான் உன்னை தரிப்பித்து உலகத்தின் அசுத்தங்களுக்கு நான் விலக்கி காப்பேன். பரிசுத்த ஆவியாகிய நான் உன்மேல் வரும்போது நீ பலனடைந்து எருசலேமிலே, யூதேயாவிலே, சமாரியாவிலே, பூமியின் கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். நான் உன்னை நித்திய பாதையிலே நடத்துவேன். நான் உன்னுடைய ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க செய்வேன். நானே உனக்குள் இருக்கிறேன். நான் உனக்கு ஆலோசனை கொடுத்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதிப்பேன். நீ விழுந்து போவதில்லை, விழுந்து போக உன்னை நான் விடுவதும் இல்லை. கர்த்தருடைய கரத்திலிருந்து ஒருவனும் உன்னை பறித்து கொள்ள முடியாது. என் உள்ளம் கைகளிலே வரைந்து உன்னை ஒவ்வொரு நிமிடமும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். விழுந்து விடுகிறவனால் தூக்கி நிலைநிறுத்துகிற தேவன், மடங்கடிக்கப்பட்டவனை தூக்கி எடுத்து மறுபடியும் நிலைநிறுத்துகிற தேவன். நீ பயப்படாதே. இன்றைக்கு உன்னை சூழ்ந்து இருக்கிற எல்லா சோதனைகளிலும் நானே உனக்கு வெற்றியை தருவேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்நிய பாஷையை இயக்கிக் கொண்டே இருக்கிறார். உன்னுடைய பலம் அல்ல, உன்னுடைய பராக்கிரம் அல்ல, என்னுடைய ஆவியினாலே நீ வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுவாய். என்னுடைய ஆவியினாலே நீ ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிப்பாய். என்னுடைய ஆவியினாலே நீ பரலோகத்திலே ஒரு நட்சத்திரத்தை போல நீ பிரகாசிப்பாய். பயப்படாதே. உனக்கு முன்பாக இத்தனை பரிசுத்தவான்கள் வெற்றியோடு ஓடி ஜெயமெடுக்க கிருபை செய்த ஆண்டவர், உனக்கு நான் உதவி செய்வேன். உன்னுடைய கால்களை நான் பாதுகாப்பேன்.